தமிழக வெற்றிக் கழகம் இப்படி ஒரு எழுச்சியோடு பல்வேறு தொகுதிகளில் பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பதற்கான முன்னிலை வகிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர் விஜய் அவர்களுடைய வருகை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு 10 சீட்டு வர்றது பெரிய விஷயம் பேசப்பட்ட இடத்த நீங்க ஆட்சிக்கு வராருங்கிற இடம் வருது. எப்படின்னா விஜய் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்குது. விஜய் எனக்கும் திமுக தான் போட்டினாரு. இன்னைக்கு பாருங்க களத்துல காலையில வரைக்கும் அதிமுக மேல இருந்துச்சு, ஆனா போக 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 திமுக மேல வருது. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி 1.5% அதுவும் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது மாற்றத்துக்கான ஓட்டுன்னு நம்ம போன முறை சொன்னாலும் ஒரு கொள்கை பூர்வமான கட்சி, அந்த கட்சியுடைய வாக்கு என்பது எப்படி சரியும்? சரி, திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாரும் வேலை செஞ்சாங்க, வேலை செய்யாத கட்சிக்கு கிடைத்தது இடம் தான். அப்ப அதுதான் நம்ம சந்தேகத்தை தூண்டுகிற இடத்துல இருக்குது. எப்படி நம்புவீங்க? எங்க ஒரு இடத்த ஊழல் நடந்திருக்கு. அப்போ இந்த ஊதி பெருக்கப்படுகிற இந்த விஜயின் பிம்பம் ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற அந்த இந்தியா டுடே நிறுவனம் சொன்னது அவர் தான் ஆட்சி அமைப்பார் என்று. விகடன் கூட 2031 அவர் ஆட்சி அமைக்க முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை உண்மையாக்குவதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தியிருக்கிற அத்தனை வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் நோக்கர்களும் ஊடகவியலாளர்களும் கருதுகிறார்கள். ஏன் அதை சந்தேகப்படுறோம்? சந்தேகத்துக்கு இடமில்லாத இடத்துல இல்லை. ஏன்னா வேண்டுமென்று திமுகவை வீழ்த்துவதற்கு காங்கிரசும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட சேர்ந்து செஞ்ச ஒன்னா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுறதுல ஒண்ணு சொல்லிய சாப்பிட பேசுறாங்க. பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் வரும். என்ன வார்த்தை? மாற்ற யார்? விஜய் வருவார் நீங்க சொல்றீங்களா? எப்படி உங்களுக்கு கணிக்க முடியுது? காங்கிரஸ் கட்சி அதே நிலைப்பாடு. கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்றாரு? அதுபோல விசிகா எங்களுக்கு கொடுத்த சீட்ல திருப்தி இல்லை அப்படின்னு பதிவு பண்றது. அப்ப நாங்கள் அடுத்த அணிக்கு ரெடி ஆகிறோம் அப்படிங்கறத அவருடைய சமிக்கைகள். ஜனநாயக படத்துக்கு ஏன் தடைன்னு தெரியாது. அது ஒரு ஏற்கனவே வந்த படத்தை படம் தான். அந்த படத்துக்கு ஏன் அவ்வளவு பெரிய இது பண்ணாங்க? ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு மித்த உருவாக்குறா தோணுது. கரூர் சம்பவம் ஒரு மித்த உருவாக்குற மாதிரி தான் தோணுது. விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் மித்து வரணும். எல்லாரும் அவரை போட்டு அடிக்கிறாங்க, நம்ம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்க வைக்கிறாங்க. காசு பரவலா கொடுக்கல, 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. தாவேக்கா காசு கொடுக்கல. எங்கேயோ 1-2 வேட்பாளர் இண்டிபெண்டா பண்ணிருக்கலாம், ஆனால் பெருவாரியாக இல்லை. அதுவே காசை கூட வாங்கிட்டு மக்கள் மாத்திட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கார்கள்? எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வரதுக்கு 5 ஆண்டுகள், 18 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடியே அது திமுக இருந்து பயிற்சியோட இருக்காரு. அவர் கூட இருந்த நாவலர் நடிச்சது ஒவ்வொருத்தருமே திமுக இருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களா இருந்து அனுபவம் பெற்றவர்கள். ஆனா அப்படியான அனுபவம் பெற்றவர்கள் இங்கே விஜய் கிட்ட இல்லை. ஒண்ணு அப்படி இல்லாம இந்த இடத்த வந்து இருக்கிறதுனால என்ன ஆபத்து போய் நோக்கி இருக்குன்னா, இல்ல திமுக அதிமுக தலைமைகள் இவருடைய இந்த இவ்வளவு பெரிய எழுச்சி வரும் என்ற கணிக்க தவறினார்களா? விஜய் அவர்கள் அதற்குரிய உழைப்பு கொடுக்கவில்லை என்பது அன்னை வரைக்கும் விஜய்க்காக ஒத்துக்க மாட்டாருங்க. அது ஜெயிச்சிருக்க, அது அதிர்ஷ்டம்னு அவர் எடுத்துக்குவார். என்ன நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாக்கு எண்ணிக்கையின் விளைவுகள் குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன? இந்த தமிழக வெற்றிக் கழகம் இப்படி ஒரு எழுச்சியோடு பல்வேறு தொகுதிகளில் பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பதற்கான முன்னிலை வகிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுங்க ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஊட்டுற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஒரு புதிய கட்சி வரட்டும், நம்ம அதை வரவேற்போம். ஏன்னா எப்படி இந்திய அளவுக்கு ஒரு தேசிய கட்சி மட்டும் இந்தியாவுக்கு பொருந்தாதோ, ஒரு மாநில கட்சிகளுக்கு மாநில மக்களுடைய உரிமை பிரதிபலிக்குமோ, அதுபோல ஒரு புதிய கட்சி வர வரதான் இப்போ நம்மளுக்கு ஜனநாயகத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் அந்த பாதையில் பயணித்தார்களா அப்படிங்கிறதா? ஏன்னா எடப்பாடியார் ஏறத்தாழ 234 தொகுதிக்கும் 2 முறை போயிருக்காரு. ஏறத்தாழ 72 வயசு அவருக்கு. அந்த 72 வயசுல
ஏறத்தாழ அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரத்தை 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிட்டார். என்ன சொல்றோம், அதிமுக வரலாற்றிலேயே சீக்கிரமாக பிரச்சாரத்தை தொடங்கிய ஒரு தலைவர். ஆனால் அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட ஓய்வெடுத்த விஜய் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது அந்த சூழல், அந்த போக்கு இருக்குல்ல, அதை 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, அவர் கிடைத்த வெற்றி அப்படிங்கிறதும் ரசிகர்கள் கிடைத்த வெற்றி அப்படிங்கிறதையும், இன்னும் ஒண்ணு திமுக அதிமுக தவறவிட்ட இடங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்ன தவறவிட்ட இடங்கள் அப்படின்னா, நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, ஆனா திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு ஊடகங்களும் எழுதுனது இருக்குல்ல, 10 கோடி இருந்தால் தான் சீட்டு எம்எல்ஏ சீட்டு, 20 கோடி இருந்தால் தான் எம்எல்ஏ சீட்டுக்கும் போது இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் நாங்கள் அப்படி இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் ஏழை எளியவர்கள் ஆக்கியிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம் இவங்க சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் விட்டது இருக்கு இல்லையா, இப்போ போகிற போக்கில் அது. அடுத்தது காசு. இந்த தேர்தலில் தான் 2 தரப்புலையும் காசுங்கிறது இருந்துச்சு. அதில் 1000, 2000, 3000 அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு தாவேக்கா உண்மையிலே எங்கேயாவது 1-2 இடத்த கொடுத்துருக்கலாம். பரவலாக ஓட்டுக்கு காசு கொடுத்த செய்தி நம்ம வரலை. அப்போ மக்கள் என்னன்னா காசை வாங்கிக்கிட்டார்கள், அதுக்காக ஓட்டு போடலை அப்படிங்கிறதா இந்த இடத்த காட்டுது. அப்ப காசை நம்பி தேர்தலை அணுகிய அரசியல்வாதிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காசை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுவுமே இல்லாம எம்ஜிஆர் காலத்துல எப்படி யாருமே பேர் தெரியாத வெற்றி பெற்றார் சொல்லுவோம் இல்லையா, 77 தேர்தலில். எப்படின்னா அப்படிதான் நம்ம செங்கோட்டையன் வந்தாரு, சைதை துரைசாமி அவர்கள். அப்பெல்லாம் அவங்கெல்லாம் எனக்கு அந்த அதாவது வயது தகுதியை தாண்டி வேற எந்த தகுதி என்கிட்ட இல்லை நான் எம்எல்ஏ ஆகும்போது அப்படின்னு எத்தனையோ முறை சைதை துரைசாமி அவர்கள் சொல்வார். அது போல இது இருந்திருக்கு. ஆனால் எம்ஜிஆர் விஜய் ஒன்னானா இல்லை. ஏன்னா எம்ஜிஆரோட உழைப்பு என்பது வேறு. எம்ஜிஆர் இந்த அளவுக்குலாம் ஓய்வெல்லாம் எடுக்கல. என்னன்னா ஏறத்தாழ அவர் ஒரு 20 வயசு தான் ஒரு நடிகராக வராரு, அது நாடக நடிகராக வராரு. அப்புறம் தான் இங்கே சினிமாக்குள்ள வராரு. சினிமாவில் 10 ஆண்டுகளுக்கு உளுந்து புரண்டு முயற்சி பண்ண 40க்கு மேலதான் ஒரு ஸ்டார் நடிகராகவே வராரு. ஆகும்போதே 40 வயசு ஆகிட்டு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாரு. அதுல ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து 71 தான் கட்சி தொடங்குறாரு. 71 தேர்தலை சந்திக்கும் போது திமுக மாநில பொருளாதாரம் இருக்கிற அதுதான் திமுக அதிகபட்ச பர்ஃபார்மன்ஸ், 205 சீட்டு. அப்புறம் முரண்பாடு வருது, அமைச்சர்களை கேட்கிறாரு, தரமாட்டாங்க போது வெளியே வராரு, கட்சியை தொடங்குறாரு. அப்புறம் 5 ஆண்டுகள் பாடுபடுறாங்க, அப்புறம் தான் சீட்டு பிடிக்கிறாங்க. இப்படியான ஒரு கிராஃப் ரூட் இருக்கு, பாசிட்டிவான ரூட். 5 ஆண்டுகள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வரதுக்கு 5 ஆண்டுகள், 18 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடியே அது திமுக பயிற்சியோட இருக்காரு. அவர் கூட இருந்த நாவலர் நடிச்சவங்க ஒவ்வொருத்தருமே திமுக இருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களா இருந்து அனுபவம் பெற்றவர்கள். ஆனா அப்படியான அனுபவம் பெற்றவர்கள் இங்கே விஜய் கிட்ட இல்லை. ஒண்ணு அப்படி இல்லாம இந்த இடத்த இருக்கிறதுனால என்ன ஆபத்து போய் நோக்கி இருக்குன்னா, இந்த இளைஞர்களுக்கு என்னன்னு தெரியாம ஒரு பெரிய பதவி உள்ள வந்துருது. நீங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த இடத்துல நீங்க எம்எல்ஏவே ஆயிட்டீங்க. அப்ப எம்எல்ஏ ஆன நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க? மக்களுக்கு நன்மை செய்யணும். மக்கள் ஏதோ ஒரு வகையில வெறுப்பை இவரெல்லாம் சம்பாதித்தது இருக்குல்ல, வெறுப்பை, அந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் இங்க உங்களை கூட்டத்தை வச்சிருக்காங்க. நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க? நீங்களும் அதே மாதிரி நான் கான்ட்ராக்டர் வாங்குவேன், கமிஷன் அடிப்பேன், கொள்ளடிப்பேன் அப்படிங்கிற ரூட்டுக்குள்ள போனீங்கன்னா மீண்டும் 106 வேட்பாளர்கள் ஏற்கனவே இருந்த கட்சிகளில் ஊழல் கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் தான். ஆமா, இவர் ஒன்றும் பெரிய மாற்று என்று எதிலையுமே மாற்று இல்லை, ஆட்சி மாற்றம் தான் ஏற்கனவே கண்கூடா தெரியுது. ஏனென்றால் இவர்கள் கொடுக்கிற அதே இலவசத்தை நாங்களும் தருவோம், அவர்கள் கொடுப்பதை விட அதிகமாக தருவோம் என்று சொல்லிதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாடு எங்குமே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் தான் வாக்கு செலுத்தினார்களா என்ற ஒரு ஐயத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று பாரதிய ஜனதா நீண்ட காலமாக அந்த ஒரு முழக்கத்தை வைத்துக் கொண்டே இருந்தது இல்லையா? அப்போ இந்த ஊதி பெருக்கப்படுகிற இந்த விஜயின் பிம்பத்தை ஊதி பெருக்கி எந்த கருத்து கணிப்பிலும் கூட எல்லாரும் சொல்லாவிட்டாலும் கூட ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற அந்த இந்தியா டுடே நிறுவனம் சொன்னது அவர்தான் ஆட்சி அமைப்பார் என்று. விகடன் கூட 2031 அவர் ஆட்சி அமைக்க முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். 44 விழுக்காடு அப்போது இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்கெல்லாம் இடையில இங்கே
திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக அப்புறப்படுத்துவது, 2 திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்துவது என்ற இலக்கோடு இந்த பிம்பத்தை ஊதி பெருக்கி அதை மக்கள் மனதிலே பதிய வைத்து அதை உண்மையாக்குவதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தியிருக்கிற அத்தனை வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் நோக்கர்களும் ஊடகவியலாளர்களும் கருதுகிறார்கள் என்ற கேள்வி இப்போது இந்த நிமிடத்திலே தமிழ்நாட்டில் நிலவுகிறது. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் பல்வேறு பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஒரு 2-3 முன்னணியில் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதுவுமே ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்காக இந்தியா முழுமையிலும் பாருங்க, மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை, தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவும் வேண்டாம், திமுகவை எதிர்ப்பதற்கு இங்கு ஒரு வலிமையான ஒரு இந்த போல பிரபலமான ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது என்று பாரதிய ஜனதா அணுகுவதாக ஒரு ஐயம் எழுந்திருக்கிறது. இது குறித்து நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். அதாவதுங்க, சந்தேகப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காரணிகள் இருக்கிறதுனால நம்ம சந்தேகத்தை படுறோம். இவிஎம் மிஷினில் இந்த விஷயம் இருக்கும் அப்படின்னா ஏன் அதை சந்தேகப்படுறோம் அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமில்லாத இடத்துல இல்லை. ஏன்னா தவேகாவுடைய எஸ்ஏஆர் பணி எப்படி இருந்துச்சு தெரியும். எஸ்ஏஆர் நடக்கும்போது தவேகாவை சேர்ந்த எத்தனை வாலண்டியர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாம்பரம் தொகுதி எடுத்தீங்கன்னா, தாம்பரம் தொகுதியை சேர்ந்தவன் தாம்பரம் தொகுதியில் கடுமையாக திமுக அதிமுக 2 பேரும் வேலை பார்த்தாங்க. 2 தரப்பு பொறுப்பாளர் போட்டு வீடு வீடாக போய் வாக்காளர் இருக்காரா, வாக்காளர் இந்த தொகுதியில் இருக்காரா, வேறு தொகுதி ஷிஃப்ட் மாறிட்டாங்களா, இல்லை வெளிநாடு போயிட்டாங்களா, இது போன்ற அனைத்தையும் செக் பண்ணி ஒரு லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டை அடிப்படையில் உடன் வந்த டிஎல் அலுவலர்கள் வந்து எல்லாருக்கும் சரி பார்த்து அப்புறம் தான் என்ட்ரி ஆச்சு. இந்த இடத்தில் தாவேக்காரர்கள் ஒருவர் கூட இல்லை, வரல, எஸ்ஆர் பணியில் ஈடுபடலை. எங்கேயோ 1-2 ஈடுபட்டிருக்கலாம். அந்த பணி என்ன என்று தெரியாதவர்களுக்கு. ஆமா, ஆக நான் என்ன சொல்றேன், இப்படி எந்த வகையிலும் உழைப்பை தராதவர்கள் திடீரென்று வந்து வெற்றி பெற்றார். இப்ப தாம்பரத்துல கடுமையா 2 வருஷத்துக்கு மேல உழைச்சவர் சிட்லபக ராஜேந்திரன், திடீர்னு வந்து சரத்குமார்ங்கிறவர் யாருன்னே தெரியாது. ஆனா அவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ, ஏறத்தாழ லீடிங் 20,000 மேல போயிட்டார், ஏறத்தாழ வெற்றி பெற்றாருன்னு சூழல் இருக்கு. இப்ப அவருக்கு என்ன யாருன்னே தெரியாத ஒருத்தர் எம்எல்ஏங்கும் போது எப்படி ஜீரணிச்சுக்க முடியும் முதல்ல மக்களால? இத்தனை நாள் வேலை பார்த்தாரு, வேலை பார்த்தது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. சிட்லபகரோட பிரச்சாரத்துக்கு போகும்போது போகிற வருகிற வாகனங்களே பார்த்தீங்கன்னா 200-300 கூட போயிட்டு இருந்துச்சு. இங்க மொத்தமாவே 40 பேர் 50 பேரோட கிடையாது தவேகாவிற்கு. ஆனால் அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெறுகிறாரோட இப்ப கரண்ட் நிலைமை வரைக்கும் 25,000 வாக்குகள் மேல லீடிங் வந்துட்டார். பரப்புரை செய்யல, பரப்புரைக்கு போகல, பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்தாரு. விஜய் பரப்புரைக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 10 திமுக அதிமுக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ராத்திரி 10 மணி 12 மணிக்கு மேல கூட தனிப்பட்ட நபர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள், கட்சி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நேரத்தை ஓய்வு எடுத்தார். 20 நாள் இருந்துச்சுன்னா அந்த 20 நாள்ல 10 நாள் 12 நாள் ஓய்வு எடுத்தார். அப்ப ஏற்கனவே இந்த முடிவு அவருக்கு சொல்லப்பட்டு அவர் முடிவு தெரிந்து கொண்டு அப்படி மெத்தனமாக இருந்தாரா, இல்ல திமுக அதிமுக தலைமைகள் இவருடைய இந்த இவ்வளவு பெரிய எழுச்சி வரும் என்று கணிக்க தவறினார்களா? உண்மையிலேயே குற்றச்சாட்டா வச்சா ஒண்ணு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் அதற்குரிய உழைப்பு கொடுக்கவில்லை என்பது அனைவருக்கும். விஜய்க்காக ஒத்துக்க மாட்டாருங்க. இது நான் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் விட்டுருங்க, விஜய் ஒத்துக்கொள்ள மாட்டார். நான் உழைச்சேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். அதை ஜெயிச்சிருக்க அது அதிர்ஷ்டம்னு அவர் எடுத்துக்குவார் என்ன. ஆனால் ஏன்னா எத்தனை 234 தொகுதிக்கு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாருங்க. அதே மாதிரி உதயநிதி போனாரு, ஸ்டாலின் போனாரு, அந்த தரப்புலையும் திமுக தரப்புலையும் போனாங்க. ஆனால் மிக கடுமையாக உழைத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்களின் பரப்புரைய நீங்க வந்து அதுக்கு இன்னும் முற்றிலும் மாறாக இருக்கு இல்லையா? அந்த உழைப்பும் இங்க வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. 1.5% நாம் தமிழர் கட்சி 1.5% அதுவும் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது மாற்றத்துக்கான ஓட்டுன்னு நம்ம போன முறை சொன்னாலும் ஒரு கொள்கை பூர்வமான கட்சி, அந்த கட்சியுடைய வாக்கு என்பது எப்படி சரியும்? சரி, திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாரும் வேலை செஞ்சாங்க, வேலை செய்யாத கட்சிக்கு கிடைத்தது இடம் தான். அப்ப அதுதான் நம் சந்தேகத்தை தூண்டுகிற இடத்துல இருக்குது. அப்ப இது சந்தேகம் வராம இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நீங்க இந்த சந்தேகத்தெல்லாம் கிளப்பா இல்ல இது மிஷின்ல இப்படி இல்லை அப்படி இல்லைங்கிறதா அடுத்த விஷயம். மிஷின் மேல இருக்குன்னு குற்றச்சாட்டே வைக்கல, ஆனால் சாத்தியம் இருக்கு, எல்லா வகை சாத்தியம் இருக்குன்னு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருமே என்ன. ஏன்னா அவங்களோட உழைப்பு என்ன. இப்ப திடீர்னு நான் கார்ல போனா என்ன பண்ணுங்க, ஸ்டாலின் சும்மா வந்துட்டு போயிட்டு இருந்தாரு, கார்ல போறாரு, சரி கார்ல போனாலும் ஒத்துக்கிறேன். பென்சில் போறாரு, BMW போறாரு,
அட ஹெலிகாப்டர் வாங்கிட்டாருப்பா, ஏர் பிளைட் வாங்கிட்டா எப்படி நம்புவீங்க? எங்கேயா ஒரு இடத்த ஊழல் நடந்திருக்கு, இல்லைன்னா எப்படி அவன்றது காசு வந்திருக்கும். கார்ல போனாலும் ஜீரணிச்சுக்குவோம், ஆனா ஹெலிகாப்டர் எப்படி ஜீரணிச்சுக்குவோம், தனிப்ப விமானத்தை எப்படி ஜீரணிச்சுக்குவோம். அது போன்றுதான் இது. யார் என்று பேர் தெரியாத, நான் உதாரணத்தை தாம்பரம் ஒரு தொகுதி சொன்னேன், அப்படி ஒவ்வொரு தொகுதியும். தூத்துக்குடியில கீதா ஜீவன் பாரம்பரியமான அரசியல் குடும்பம். கீதா ஜீவன் தோல்வியை தழுவி ஒரு காமெடி நடிகர், வெளியே பெரிய அளவுக்கு பேர் கூட தெரியாதவர், அவர் வெற்றி பெற்றுட்டார். அப்படிங்கும் போது அது எப்படி பார்க்கப்படுது, அது என்னவாக இருக்கும்? இப்ப மிஷின் மீது குறை இல்லைங்கிறது ரெண்டாவது. ஆனால் இதுக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. அப்ப இடம் இருக்கு இல்லைங்கிற முடிவை மக்கள் எடுத்துக்கிட்டோம், பார்வையாளர்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அப்படியான சந்தேகத்திற்கான வலுவான காரணிகள் இருக்கின்றோம் அப்படிங்கிறதுதான். ஏன் இந்த கேள்வி இன்னும் அடிப்படையாக எழுப்புகிறது என்றால், இதுவரைக்கும் இந்த 1952க்கு பிறகு 2026க்கு முன்பு வரை 21 வரைன்னு வச்சுங்களேன், கட்சிகளுக்கு இடையான போட்டியாக இருந்த களத்தை 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை வரும் சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிடம் என்பதை மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இப்போ திராவிடம் என்ற சொல்லப்பட்ட புனையப்பட்ட ஒரு தத்துவத்திற்கும் உண்மையான இந்த மண்ணின் வேரின் அடிப்படையாக கொண்ட, இந்த மண்ணின் வேரை அடிப்படையாக கொண்ட தமிழ் தேசிய கோட்பாட்டுக்குமான ஒரு போட்டியாக கொண்டு நிறுத்தியிருந்தார்கள். பொதுவாக தமிழ் தேசிய இன விடுதலை அல்லது தேசிய இனங்களின் விடுதலை என்பது இந்த ஒருங்கிணைந்த இந்திய ஒன்றியத்திற்கு எப்பவுமே சிக்கலுக்குரியது. அப்போ அதையும் மட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது, அந்த எழுச்சியை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. மாற்று அரசியல் வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, அமைப்பு அரசியல் அடிப்படை மாற்றம் என்கிற மக்களுக்கான அரசியலை எடுத்து வைக்கும் போது இதையும் நாம் இங்க முற்றாக அப்புறப்படுத்த வேண்டியிருக்கிறது. இதில் திராவிடம் தான் இங்கு எல்லாத்தையும் பிஜேபியை உள்ள அனுமதிக்க மறுக்கிறது என்று ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, அவர்களுடைய இணக்கமான போக்கு இருந்தாலும் கூட, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே தலையெடுக்க முடியாததற்கு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் கூட எல்லாவற்றுக்கும் அவரோடு ஒப்புதல் தந்து விடுவதில்லை. பாரதிய ஜனதாவோடு முரண் பிடிக்க வேண்டிய இடத்தில், பிடிவாதமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து பல விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற போது இது பாரதிய ஜனதாவுக்கான திடலாக மாறவே இல்லை, மைதானமாக மாறவே இல்லை. அப்போ எடப்பாடி அவர்களோ அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியின் வெளிமுகம் போல காட்டிக் கொள்ளப்பட்டாலும், இவர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதாவின் மறைமுக முகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கேள்வியின் அடிப்படையாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட இருக்கும்போது கூட 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் மாளிகை அனுமதி தரவில்லை. அப்ப கவர்னர் காலதாமதம் ஆகுது ஒண்ணு, இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை கொண்டு வரார். பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவின் அனுமதி இல்லாமலேயே, அல்லது பாஜக அனுமதிங்கிறது கவர்னருடைய அனுமதி நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி இல்லாமலேயே அதிமுக அரசு 7.5% அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடத்தை கொண்டு வந்துறார். நீட்டுங்கிறது ஒன்று வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளியிலிருந்து படித்தவர்களுக்கு முன்னுரிமை வேண்டும்னு அப்படி ஒண்ணு இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கொண்டு வரல. அப்ப கூட்டணியில் இருக்கும் போது கூட்டணியில் இருந்துகிட்டே கொண்டு வராரு. அடுத்தது கூட்டணியில் இருந்துகிட்டே என்ன பண்றாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை இடத்தை ஒதுக்கி கொடுத்து கட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய ரயில் நிலையங்களை நின்று போறதுக்கு, இப்ப நான் உளுந்தூர்பேட்டை சேர்ந்தவர், உளுந்தூர்பேட்டையில கொல்லம் எக்ஸ்பிரஸ் அங்க நிக்குது. முதன்முறையாக அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடக்குது. அதிமுக ஆட்சி தொடங்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அது நடக்குது, திமுக வந்த உடனே. ஆனா முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு அதிமுக தான் வச்சுங்க. அப்ப இப்படியான ஒரு வேலை திட்டம் நடக்கும்போது நாம விஜய் எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவராக இருக்கிறார். விஜய் இந்த மக்கள் போராட பரனூர் விமான நிலையத்துக்கு போனார், ஒரே ஒரு நாள் போனார். அதான், அதை தாண்டி சமூக பணி வேற என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய நிலைப்பாடு என்ன? தலித் ஓட்டுகள் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு, ஆனா தலித் மக்களுடைய பிரச்சனை வரும்போது நின்னாரா? கவின் படுகொலை எப்ப எங்க இருந்தார், என்ன குரல் கொடுத்தார் அப்படிங்கிற இது போன்ற எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதை தாண்டி வெற்றி பெற்றாரு அப்படிங்கும்போது இது அதிர்ச்சியூட்ட விதமாக இருக்கிறது. ஏனென்றால் யாரும் தெரியாதவர்களாக வெற்றி பெறாங்க. எம்ஜிஆருக்கு இருந்த கிரேஸ், எம்ஜிஆருங்கிறது ஒரு 1/4 நூற்றாண்டு பிராக்டிஸ்ங்க பொலிட்டிக்கல்ல. அவர் 77 ஆட்சி பிடிக்கும், 50லயே வந்துட்டாரு. இந்தியாவோட முதல் தேர்தலில் வேலை பார்க்கிறாரு, ஃபீல்டு ஒர்க்கரு.
அப்ப திமுக என்பது திமுகவும் செயல்பட ஆரம்பிச்சது. அப்ப நேரடியாக திமுக தேர்தல் களத்தில் வரல. 52 SS ராமதாம்படாச்சாரியுடைய கட்சி தான் மாற்று கட்சியை போட்டிடுச்சு. அதனுடைய எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர் தான் போய் திமுக ஐக்கியமாகறாரு. அப்ப அதுல இருந்தே வேலை தொடங்குது. 52க்கு பிறகு திமுக மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்குது. அதுல எம்ஜிஆர் பங்கு இருக்கு. அப்ப 77 ஆட்சி ஏறத்தாழ 4 நூற்றாண்டு. இப்படி எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் நிற்கிறாங்க. அன்றைக்கு காட்சி ஊடகங்கள் இல்லை, வலிமையான தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லை. இன்றைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும் கூட ஒரு பிம்பத்திற்காக மட்டும் மக்கள் வாக்கு செலுத்துவார்களா என்ற கேள்வி இதனால் தான் வருகிறது. இப்போ ஆட்சி அமைக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினரின் பணி என்ன, அமைச்சரின் பணி என்ன, நாட்டில் இருக்கிற நிர்வாகத்தை எப்படி கையாள்வது, ஒரு முதலமைச்சராகவே விஜய் அவர்கள் இந்த நிர்வாகத்தை எப்படி கையாள்வார் என்பதெல்லாம் பெருத்த கேள்வியாக இருக்கிறது. அதனால்தான் இது தமிழ்நாட்டின் அரசாகத்தான் நடக்குமா, இந்திய அரசின் பிரதிநிதியாக இதுவரைக்கும் இல்லாதது போன்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை எப்போதுமே அதிகாரிகள் தான் ஆட்சியை நடக்கிறார்கள் என்று அது முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் கூட அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அது மறைமுகமாக இருந்தது. இனி இந்திய ஆளும் வர்க்கம் தமிழ்நாட்டை ஆளும், அதனுடைய சூழ்ச்சிகள் இந்த மண்ணில் சூழும் என்கிற போக்கு தெரிகிறது, தென்படுகிறது என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் அவர் மேலே இருந்துச்சுங்க. கரூர் சம்பவத்தை சரியாக கையாளவில்லை. அவருடைய சொந்த படமான ஜனநாயகத்தை கூட சரியாக கையாளவில்லை. இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி இது போன்ற நெருக்கடிகளே அவரால் சமாளிக்க முடியலங்கும் போது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபியை எதிர்த்து அவர் அரசியல் செய்வார், மத்திய அரசை எதிர்த்து அரசியல் செய்வார் அப்படிங்கிறது? ஏன்னா ஒரு படம் ரிலீஸுங்கிறதுக்கு அந்த துறைக்குள்ளே இருக்கிறீங்க, அதுக்குள்ளே இருக்க வளைவு நெளிவு சுழிவு அனைத்தும் உங்களுக்கு தெரியும். எத்தனை திரையரங்குகள் இருக்கிறா, திரையரங்கத்தை யார் கட்டுப்படுத்துகிறா, இப்படியெல்லாம் தெரியும். உங்களுக்கு சென்சார் போர்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க ஜனநாயக படத்தை உங்களால் வெளியிட முடியல. அப்புறம் கடைசி நேரத்தில் படம் ஆன்லைனில் வெளியே வந்துச்சு, அதை நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. ஆனால் அந்த படம் வெளியே வந்தால் யாருக்கு பெனிஃபிட்னு தெரியும். இப்போ அது என்னென்னு பெனிஃபிட்னு வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆக என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்க இந்த வாய்ப்பு என்பது நாம் நம்பக்கூடிய விதத்தில் இல்லை. அப்ப சந்தேகத்தை தூண்டுகிறது. அந்த சந்தேகத்தை தூண்டும் போது அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத விளக்கத்தை தர வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் தரணும். அது தந்தாதான் இந்த தேர்தல் நியாயமாக நடந்ததாக மக்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஒரு பாட்டில் பணக்காரன் ஆவது, ஒரு காட்டில் முதலமைச்சர் ஆவது என்பது திரைப்படத்தில் நடக்கும். அது அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எந்த பொறுப்புணர்வோ அல்லது அரசியல் புரிதலோ இல்லாத நிலையிலே இருந்தாலும் இப்போ கப்பல் மூழ்கும் போது கரப்பாம்பூச்சிகள் தான் முதலில் வெளியேறும் என்று சொல்வார்கள். அதுபோல தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த நாள் தொடங்கி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் திமுக எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தரவில்லை என்று குற்றச்சாட்டுகளை அதற்கு பிறகு பின்பாட்டு பாடத் தொடங்கினார்கள். இது அப்போதே விஜய் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அல்லது காங்கிரஸ் அடுத்ததாக திட்டமிடுகிற அந்த கூட்டணிக்கான முன்னேற்பாடாக இவர்கள் தொடங்கினார்களா? இப்போ திமுக கூட்டணி மதச்சார்பற்ற திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறதாக தென்படுகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இது விஜய்க்கு இது சாதகமாக மாறுமா? விஜய் நோக்கி இந்த கூட்டணியில் இருந்தோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தேசிய ஜனநாயக முற்போக்கு முன்னணி கூட்டணியில் இருந்தோ கூட யாராவது போவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான தேவை உருவாகுமா? அதாவதுங்க, அதிமுகவுடைய ஆட்சி வர்றது இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அது நடக்கலை. இவர் விஜய் அவர்களுடைய வருகை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு 10 சீட்டு வர்றது பெரிய விஷயம் பேசப்பட்ட இடத்த நீங்கள் ஆட்சிக்கு வராருங்கிற இடம் வருது. இது எப்படின்னா விஜய் என்ன சொல்கிறாரோ அது நடக்குது. விஜய் எனக்கும் திமுகவும் தான் போட்டினார். இன்னைக்கு பாருங்க, களத்தில் காலையில் வரைக்கும் அதிமுக மேலே இருந்துச்சு, ஆனால் போக 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 திமுக மேலே வருது. அப்படின்னா சொன்னது நடக்குது. இந்த கட்சி தொடங்கும் போது, விஜய் கட்சி தொடங்கும் போது என்ன பதிவு பண்ணிட்டாருன்னா, நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற இடத்த பேசிட்டார். அது என்னன்னா, விசிகா போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய, ஏன்னா காங்கிரஸ் கடைசி வரை, திமுக எனக்கு தெரிஞ்சு தோல்வியே காங்கிரஸ் ஆளதாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை, விஜய் கிட்ட போயிடுவேன்னு சொன்னது. அடுத்தது கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவர்களுக்கு ஆதரவாக யாரு, விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி இருந்தார். ராகுல் காந்தி பேசினார்.
அதாவது திமுக பக்கம் நிக்கல, தாவேகா பக்கம் நின்னாங்க காங்கிரஸ். எடப்பாடி அவர்களுமே அதிமுக தலைமையுமே அந்த அவசரமாக அது ஒரு புதிய கட்சிங்கிற அடிப்படையில் அந்த நேரத்தில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிக்கூடாதுங்கிற அக்கறையில பேசுறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற. காங்கிரஸ் அணுகியதற்கும் அதிமுக அணுகியதற்கும் வித்தியாசம் வேற. ஏன்னா ஆனால் இங்க காங்கிரஸ் என்பதுதான் கல்குலேட்டா செயல்பட்டுச்சு, சூழ்ச்சியா. என்ன சூழ்ச்சினா திமுகவோடவே இருந்துகிட்டு தாவேகாவை ஆதரிப்பது அப்படிங்கிறது. அந்த இடத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுங்கட்சியாகவும் கூட்டம் நடத்துறது அவங்களுடைய கூட்டம், தாவேகா கூட்டம். அப்ப இது ரெண்டு பேருக்கு தான் பொறுப்பு. இல்ல மூணாவது கட்சிக்கு தொடர்பு இல்லை. ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பா, ஒரு அதிமுக தொடர்பான எப்படி தொடர்பு? அவங்க அந்த கூட்டத்தை நடத்துறவங்களா, கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தவங்களா? அப்படி எந்த பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாது இல்லையா? பொறுப்பு என்பது திமுகவுக்கு, பொறுப்பு என்பது தாவேகாவிற்கு. அப்ப இது எல்லாம் ஜோடிக்கப்பட்ட ஒன்றாக மாறுகிறது. அப்ப இது எல்லாமே கலெக்டிவா பார்க்கும்போது திமுக வேண்டுமென்று திமுகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட சேர்ந்து செஞ்ச ஒண்ணா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுறதெல்லாம் ஒண்ணு சொல்லிய சாப்பிட பேசுறாங்க. பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் வரும். என்ன வார்த்தை? மாற்ற யார்? விஜய் வருவார் நீங்க சொல்றீங்களா? எப்படி உங்களுக்கு கணிக்க முடியுது? காங்கிரஸ் கட்சி அதே நிலைப்பாடு. கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்றாரு? அதுபோல விசிகா எங்களுக்கு கொடுத்த சீட்டில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு பதிவு பண்றது. அப்ப நாங்கள் அடுத்த அணிக்கு ரெடி ஆகிறோம் அப்படிங்கிறதா அதோடைய சமிக்கைகள். அப்ப இதையெல்லாம் என்னை காட்டுதுன்னா நம்பி நாங்கள் அதிமுக போகிறோன்னு சொல்லல. மாற்றம்னா அந்த மாற்றம் இன்னைக்கு விஜய் வந்தாச்சே, இன்னைக்கு 100 சீட்டுக்கு மேல போயிடுச்சு, இன்னும் போதான் தெரியும். ஆக இது எல்லாம் எதை காட்டுதுன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திமுக முன்வச்ச பிரச்சாரம் என்பது நேர் எதிராக கொள்கையோடு ஒத்த கட்சியான அதிமுக எதிர்த்தவங்க அரசியல் பண்ணாம பாஜகவை வீழ்த்துவோம் போக்கஸ் பண்ணதன் அடிப்படையில உங்க போக்கஸ் மக்கள் என்ன நினைப்பாங்க? நீ பாஜக கூட வீழ்த்த போற, பாஜக வீழ்த்துறனா அப்ப அதிமுக விழுந்து போகுது, அதிமுக விழுந்தா அப்ப எதுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு, உனக்கு எதுக்கு ஓட்டு, 2 கிலோ மாத்தி நான் விஜய்க்கு போடுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதை கொண்டு வச்சது திமுக. ஏன்னா இங்க எப்படி சண்டை இருந்துச்சுன்னா தமிழர் வெர்சஸ் தெலுங்கர் அப்படிங்கிற சண்டை இருந்துச்சு. அது உருவாக்கி வந்தது. ஆமா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளும் ஒரு பக்கம், எடப்பாடி அவர்களை ஒரு தமிழராகத்தான் பார்த்தாங்க. அதுதான் சில தமிழ் தேசியவாதிகள் எடப்பாடி ஆதரிக்கிற நிலையை உருவாச்சு தமிழர் தெலுங்கர் சிக்கலுக்காக. ஏன்னா அவர் தமிழராகவும் பார்த்து அது ஒரு தமிழ் தேசிய கட்சி இல்லைனாலும் ஒரு திராவிட கட்சியாக இருந்தாலுமே ஒரு தமிழர் தலைமை அப்படின்னு பார்த்துச்சு. அந்த இடத்தான் திமுக என்பது ஒரு தமிழர் தலைமை வெர்சஸ் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கர் கட்சிக்கும் தமிழர் கட்சிக்குமான போட்டியா மாறுச்சு. ஆனால் அந்த களத்தை முற்றிலும் மாற்றி தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டுல திமுக எதிரில் பாஜக அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறதுனால பாஜக என்ன ரோலு? பாஜக முற்றிலும் 0 சீட் வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இல்லாத பூச்சாண்டியை இருப்பதாக காட்டி பிள்ளைகளை பயமுறுத்துவது போல இவர்கள் நாடகத்தை நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஆமா, அப்புறம் இந்த சீரழிவு, திரை கலாச்சார சீரழிவை கொண்டு வந்ததுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பங்கு இருக்கு. அதோட விளைவை இப்ப அவர்களே எதிர்வினையாக அனுபவிக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு ஏன் தடைன்னு தெரியாது. அது ஒரு ஏற்கனவே வந்த படத்தை அந்த படத்துக்கு ஏன் அவ்வளவு பெரிய இது பண்ணாங்க? ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு மித்த உருவாக்குறதா தோணுது. கரூர் சம்பவம் ஒரு மித்த உருவாக்குற மாதிரி தான் தோணுது. விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் மித்து வரணும், எல்லாரும் அவரை போட்டு அடிக்கிறாங்க, நம்ம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்க வைக்கிறாங்க. காசு பரவலா கொடுக்கல, 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. தாவேக்கா காசு கொடுக்கல, எங்கேயோ 1-2 வேட்பாளர் இண்டிபெண்டா பண்ணிருக்கலாம், ஆனால் பெருவாரியாக இல்லை. அதுவே காசை கூட வாங்கிட்டு மக்கள் மாத்திட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கார்கள்? அதிமுக சைடு திமுக சைடு நடக்கக்கூடிய நியாயமான தவறுகளை பரிசீலனை பண்ணிக்கணும், சுயவிமர்சனம் பண்ணிக்கணும். என்னன்னா நாங்க ஓட்டுக்கு காசு, அடுத்தது நிக்கிற வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் 10 கோடியாவது செலவு பண்ணணும். அப்ப கோடிகளில் செலவு பண்ண முடியும்னா எம்எல்ஏ ஆக முடியுங்கிற நிலைய உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னா எப்படி கட்சி நடத்த முடியும்? எப்படி ஏழைப்பாளர் ஒரு கட்சிக்கு வருவான்? சாதாரண இளைஞன் எப்படி ஒரு கட்சிக்கு வருவான்? சாதாரண இளைஞன் எப்படி பொறுப்புக்கு வருவான்? ஒரு சாதாரண இளைஞனை கவுன்சில் ஆக்க மாட்டீங்க, சாதாரண இளைஞனை நீங்க ஒன்றிய சேர்மன் ஆக்க மாட்டீங்க, சாதாரண மாவட்ட கவுன்சிலர் ஆக்க மாட்டீங்க.
அப்படிங்கும் போது மாநகராட்சி மேயர் ஆக மாட்டேங்கும் போது எப்படி திமுக நம்பி வருவான்? இதை விஜய் என்ன சொன்னாரு? மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்கட்டும், பிடிக்க தெரியாதவங்க நம்ம பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னாருல. இதுல எதை சொல்லி தருது? அப்போ மக்கள்கிட்ட எல்லா கட்சியில இருந்தோம், ஏன்னா எல்லா கட்சியில இருந்தோம் பெரும்பாலும் அதிமுக ஒரு 20க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், துணை மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு எல்லாம் வந்து தலைவர்களை சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. VS பாபு அதிமுக இருந்தார், ஏற்கனவே திமுக இருந்தாரு, பரசுவாக்க தொகுதி எம்எல்ஏ திமுக இருந்தார், அதிமுக 10 ஆண்டுகள் இருந்தாரு. கடைசி நேரத்தில் பிப்ரவரி மாசம் வந்து சேர்ந்தாருங்க. மே மாசம் கேட்டு பார்த்துருக்காரு, கேட்டு பார்த்து கிடைக்கலன்னு சீட்டு கிடைக்கலன்னு போயிட்டாரு. அது ஜேசிடி பிரபாகரன்ல இருந்து இவர் நம்ம செங்கோட்டை கடைசி வரைக்கும் என்ன பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. இப்படி இதுல பெரிய தலைவர் இன்னும் சின்ன சின்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் போயிருக்காங்க அதிமுக இருந்து. ஆனா அதிமுகவின் வாக்கை தாவக்க எடுக்கல. திமுகவின் வாக்கு, விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதை தவிர சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் கண்கூடாக தெரிகிறது. ஏனென்றால் இப்ப அதை தான் குறித்து விரிவா நம்ம பேச வேண்டியிருக்கு. நடிகராக இருந்தவரை அவர் விஜய் தான். இன்னும் ஏற்கனவே ஏன் பிஜேபியின் இன்னொரு மறைமுக முகமாக அவர் இருக்கிறார் என்பதற்கு, அவர் நடிகர் வந்து கட்சி தொடங்கினாரு. கட்சி தொடங்கின உடனே ராஜா அவர்கள், ராஜா வந்து ஜோசப் விஜய்னு உலகுக்கு அறிவிக்கிறாரு. ஆமா, நான் ஜோசப் விஜய் தான் அவர் சொல்றாரு. அதற்கு முன்பெல்லாம் அவர் ஆலயங்களுக்கு, தேவாலயங்களுக்கு போனதெல்லாம் செய்தி இல்லை. அவங்க அப்பா கூட இயக்குனர் ஐயா மரியாதைக்குரிய SSC அவர்களோட போயிருக்காங்க. அது ஒவ்வொரு முறை போவாங்க, அதுதான், அவ்வளவுதான். ஆனால் இப்போ அதை பயன்படுத்தி இந்த தேர்தலில் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி, அப்புறம் அங்க அந்த தேவாலயத்துல மண்டி போட்டு அவர் போய் வணங்கினது ஒண்ணு, வேளாங்கண்ணிக்கு போனது, இப்படி எல்லா இடத்திலும் தன்னை ஒரு கிறிஸ்தவராக அவர் வந்து வலிந்து காட்டி கொண்டார். இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் போன போது, பரப்புரைக்கு போன போது அந்த ஜெபமாலையை சட்டைக்கு மேலே வெளியே எடுத்து போட்டுக்கொண்டு அவர் பேசிய காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ திமுகவை இதுவரை நம்பி கொண்டிருந்த சிறுபான்மை மக்கள் நமக்கு ஒரு மாற்றாக ஒருத்தர் வந்து விட்டார் என்று நம்பி அவர் பக்கம் இந்த நாடகங்களை நம்பி அவர் மண்டியிட்டு அவர் தேவாலயத்திலே அந்த பிரார்த்தனை செய்ததெல்லாம் பார்த்து மொத்தமாக திமுக வைத்திருந்த சிறுபான்மை வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகள் உட்பட எல்லாமும் போயிருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கிறதா? நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அந்த பிழைகள், அது தனி. அதை தவிர இந்த மக்களின் ஆதரவும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுங்க இருக்குங்க. என்ன வாய்ப்புனா 9% இஸ்லாமியர்கள், 6% கிறிஸ்தவர்கள், 2 பேரும் சேர்ந்து 14%. இந்த 14% சுளையா வந்து திமுக ஸ்டேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விரிசல் விழுந்துச்சு. ஏன்னா விஜயின் அறியப்பட்டவர், நம்மளுக்கு நடிகர் விஜயாகத்தான் அறியப்பட்டார். அவர் ஜோசப் விஜய் என்றுமே நமக்கு அறியப்பட்டார். ஏன் வலிந்து சொல்லப்பட்டார்? அப்பதான் இந்த பிஜேபி இவரை எங்கேருந்து இயக்குகிற சந்தேகம் மறுபடியும் வலிமையாகும். ஆமா, அப்ப இவருமே நாமினேஷன்ல ஜோசப் விஜய் தான் பதிவு பண்ணுவாங்க. விஜய் என்கிற ஜோசப் விஜய் கூட போடல. அப்புறம் வேட்புமனுலயே அவ்வளவு பிள்ளை, அவ்வளவு குழப்பங்கள் மாறி மாறி வயது. நம்ம இப்ப பத்திரிகை, கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது என்ன அடிப்போம்? ஒரு 2 பேர் இருந்துச்சுன்னா துணை பேர் இருந்துச்சு, ஒரு துணை பேரை பயன்படுத்தி என்கிறன்னு போடுவோம். விஜய் என்கிற ஜோசப் விஜய் போடல, ஜோசப் விஜய் என்கிற விஜய் கூட நீங்க போடல, ஜோசப் விஜய் மட்டும்தான் போடுங்க. கேட்டா என்னுடைய பேர் அதான் அப்படின்னு சொல்லிடலாம், நியாயப்படுத்தலாம். ஆனால் உங்கள் சினிமாவிலேயே நீங்கள் ஜோசப் விஜய் எங்களுக்கு அறிமுகமாகவில்லை அப்படிங்கிற சந்தேகம் தான். இதை நீங்க ஆரம்பத்திலே எங்களுக்கு ஜோசப் விஜய் எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? திடீர்னு வந்து ஜோசப் விஜய் ஆகும் போதுதான் எங்க பிரச்சனை. இந்த ஆலோசனை எல்லாமே அங்கிருந்து சொல்லப்பட்டதாகின்ற கேள்வி அதனால தான் வருது. கிறிஸ்துவ தலைவர் என்னுடைய நண்பர் ஒருவர் பயின்ற ஒரு பாதிரியாக இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற, நாங்கள் சிறுபான்மையினருடைய வாக்கு பெரிய அளவுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒருவர் முதல்வராக ஆகுவதற்கு சிறுபான்மையினத்தை சேர்ந்த கிறிஸ்துவராக இருப்ப ஒருவர் முதல்வர் ஆவதற்கு இப்போதுதான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிட மாட்டோம். அப்ப இது திமுக அடியா இல்லையா? ஆமா, இது சார்பற்ற கூட்டணி. ஏன்னா இது வரைக்கும் அப்படி அவங்க சொல்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆமா, கிறிஸ்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டை ஆளல, முதல்வராக வரல. இந்த இடத்தை தான் விஜய் வென்றெடுத்திருக்கிறார். இந்த இடத்தை தான் அரசியல் சூழ்ச்சி நடந்திருக்கிறது. இது பாரதிய ஜனதாவுக்கு இவருக்கும் வேறுபாடு இல்லையா? ஆமா, அவர்கள் ஒரு மதத்தை பயன்படுத்தினார். அப்ப மதவெறி வேற மதத்தின் வெறியாக மாறுகிறது. அதான் விஜய் அவர்கள் வரட்டுங்க, வெற்றி பெறட்டுங்க. ஆனால் அது நேர்மையின் அடிப்படையில் இருக்கணும், உழைப்பின் அடிப்படையில் இருக்கணும். கூட உழைச்ச சக வேட்பாளர்கள்லாம் எப்படி வேலை பார்த்துருக்காங்க தெரியணும். நீ வீட்டுக்குள்ள, இவர் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, கட்சி தொண்டன வீட்டுக்குள்ள இருந்தான். அப்பப்ப தலைமுறை ஆயிடுவாங்கல்ல நிர்வாகிகள். அதாவதுங்க 70 நாள் அப்ஸ்காண்டு கரூர் சம்பவத்தை, நாளைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு அரசியல் ஒரு இன்சிடென்ட் நடத்துறீங்க, ஒரு பேரிடர் நடந்துருது, எங்க போய் பார்ப்பீங்க?
பேரிடர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு எடப்பாடியும் ஸ்டாலினும் உதயநிதி ஃபீல்டில் போய் நிற்கிறாங்க. பேரிடர் பனையூருக்கு தான் போகணும். நீங்க எங்க போவீங்க? எப்படி ஒரு வீட்டுக்கு போய் கூப்பிட்டாரோ, மகாலிபுரத்துக்கு வாங்கன்னு சொன்னாரோ, அது போல நாளைக்கு பனையூருக்கு போய் சந்திக்கணுமா? உதவித்தொகை எங்க போய் வாங்க போவீங்க? அதுலயே செத்தால் என்ன சொல்லுவான்? நாங்க விஜய் பார்த்ததான் எங்களுக்கு பெரிய விஷயம், செத்தா செத்துட்டு போறேன்னு சொல்லுவானா ஒவ்வொருத்தரும்? ஆக மிக இக்கட்டான உலகத்திலேயே ஒரு காமெடியான, நம்ம ட்ரம்ப் வரும்போது எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க, ஆனா அதை விட பல மடங்கு ட்ரம்ப் உழைச்சான். ட்ரம்ப் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தேர்தல் மட்டும் முதல் தேர்தலிலேயே ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக உழைச்சார். அவர் பேசுவது நகைச்சுவையோடு கலந்துருக்கலாம் ஒழிய, ஆனா உழைச்சார். ஆனா இவற்ற அந்த உழைப்பும் இல்லை. நான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம், 2 வருஷத்துல நான் 600 கூட்டம் நடத்திருக்கேன். சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் இந்த 1.5 ஆண்டுகளாக ஒரே நாள்ல 4 கூட்டம், ஒரே நாள்ல 5 கூட்டம், தொண்டை பேச முடியாது, கால் நிக்க முடியாது. அவரே சொல்றாரு, என்னால நிக்க முடியல, ஆனா நம்ம பேசணும் அப்படின்னு பேசல அப்படின்பாரு. அவர் வயது, இவர் என்ன 50 வயது தான், ஒரு நடுத்தர வயதை தொட்டவர். அப்ப இந்த இடத்துல விஜயுடைய வெற்றி என்பது ஜீரணிச்சுக்க முடியாத இடத்துல இருக்கு. அது எனக்கு ஜீரணிச்சுக்க முடியாது இல்ல, கட்சியில் மக்களின் பார்வையாளர்களாக இருக்கிற அனைவர்களுக்குமே இந்த உழைப்பு அவர் கொடுக்கலையே. அவருக்கு இவ்வளவு பெரிய இடத்த கிடைச்சிருக்க. எப்படி ஒரு 100 ரூபா வேலைக்கு 10,000 கூலி கொடுத்தா எப்படி இருக்கும்? 100க்கு 200 கொடுத்தா சரி போ, 100 ரூபா போனா போட்டு போயிடலாம். 10,000ங்கிறது அநியாயமா இருக்கும்ல. அந்த ஒரு அநியாயம் தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. மக்களை இனி யார் எப்படி காப்பாற்றப் போகிறார்கள், நாட்டில் ஆட்சி எப்படி அமையப் போகிறது, அது இதுவரை இல்லாத ஆட்சியாக, மிக மோசமான ஆட்சியாக இருக்க போகிறதா, அல்லது மக்கள் விரும்புகிற ஆட்சியாக மாறப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.